ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்திங்கன்னா முத்து போகக்கூடாதுன்னு சொன்னார். நம்ம மீனா கூழ் ஊற்றுறதுக்கு போயிட்டாங்க. தம்பியோட பாசம் அந்தளவுக்கு அவங்களுக்கு முத்து சொல்கிற பேச்சை மீறி போகிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஸ்ருதி தான் தைரியம் கொடுக்குறாங்க. முத்துக்கிட்ட நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டுல, அவர் ஒன்றும் உங்கள் ஸ்கூல் ஹெச்எம் கிடையாது, அவரை மீறி நடந்தாக்கா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம். உங்களோட தம்பி கூட பிறந்த தம்பிக்கு பிறந்த நாளைக்கு அவர் யார் போகக்கூடாதுன்னு சொல்கிறது? நீங்கள் கிளம்பி போயிட்டே இருங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகாமல் இருப்பாரா? நீங்கள் போயிட்டே இருங்க. என்ன நடந்துற போகுது? பிறந்த நாளுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வர்றது. நீங்கள் போய் கூட இருந்து உங்கள் தம்பிக்கு நல்லா விஷ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி ஸ்ருதி தைரியம் கொடுத்துட்டாங்க. நம்ம மீனாவும் போயிட்டாங்க. இதை எல்லாத்தையும் இவங்க ஸ்ருதியும் மீனாவும் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம விஜயா ஒட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க. ஸ்ருதி கிளம்பி போன உடனே பின்னாடியே இவங்களும் கிளம்பி போயிட்டாங்க மீனாவும். உடனே விஜயாவுக்கு சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடக்க இருக்குது, இன்றைக்கி அவன் போகக்கூடாதுன்னு சொல்லியும் மீறிட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ஐயோ மீனா இன்னும் வரலையேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தம்பி தங்கச்சி அம்மா எல்லாம். மீனா அங்கே போனோன்னா அவங்க குடும்பத்தில் சந்தோஷம், மீனா வந்துட்டாங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கூழ் தயார் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னன்னாக்கா முத்து வேகமாக மீனான்ட்டு ஓடியாடுறாரு. வந்த உடனே என்னன்னாக்கா நம்ம விஜயா பயங்கரமாக போட்டு கொடுத்துட்டாங்க. நீ தான் அப்படியே ஆசை பொண்டாட்டி, என் செல்லை பொண்டாட்டி, நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொல்லிகிட்டு இருக்க. அவள் ஆனால் நீ அந்தாண்ட போனோடனே இந்தாண்ட அவள் தம்பி பிறந்த நாளைக்கு கிளம்பி கூழ் ஊற்றுறதுக்கு கோயிலுக்கு போயிட்டா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. என் பொண்டாட்டியை பற்றி பேசலைன்னா தூக்கம் வராதா? அவள் அப்படிலாம் கிடையாது, என் பேச்சை மாரி போகமாட்டான். ஏய், நான் சொல்கிறத நீ நம்பலைனாக்கா நீ போய் அங்கே போய் பாடுறா, கோயிலில் போய் பாடுறா, பார்த்தினா நீயே தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிறாங்க. அவள் பூ கொடுக்கறதுக்கு எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவள் பூ கொடுக்கறதுக்கு போல, உன் காதில் பூவை சுற்றிட்டு அவள் கோயிலுக்கு போய் தம்பிக்காக வேண்டி அங்கே கூழ் ஊற்றுறதுக்கு போயிட்டா, போய் பாரு அங்கே போய் அப்படி சொன்னோன்னே முத்துக்கு கோவம் ஆகிடுது. அவர் கிளம்பி வேகமாக கிளம்புறாரு கோயிலுக்கு போகிறதுக்கு. இந்த பக்கம் கூழெல்லாம் தயார் பண்ணி எல்லாருக்கும் கூழ் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க கோயிலில். அங்கேருந்து மீனாவும் தம்பியும் மாற்றி கூழ் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. வரவங்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்த்து சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து முத்து வராரு. ஒரு கப்பு கூழ் இப்படி ஊற்றி கொடுக்க போகிறாங்க மீனா. அதை வாங்கிடுறாரு கையில். வாங்கிட்டு அப்படியே முறைக்கிறாரு. முறைச்சிட்டு வழக்கம் போல் முத்து எப்படி டைலாக் பேசுவார் கோவமா, நான் சொன்னதை மீறி வந்துட்டேன், தம்பி முக்கியமாக புருஷன் முக்கியமானு கேட்டதுக்கு எனக்கு என் தம்பி தான் முக்கியம்னு ப்ரூவ் பண்ணிட்டீல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் முத்து. அவங்க அம்மா நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. எதையோ ஒரு காதில் வாங்கலை, போயிட்டார். இதோட மீனை அழுதுகிட்டு கூழ் ஒரு வாளியில் ஊற்றி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அண்ணாமலைக்கு கூழ் கொடுக்குறாங்க. அவர் குடிச்சிட்டு வெளியில் போயிட்டார். அவங்க கொண்டு போய்ட்டு விஜயாவுக்கு கொண்டே கூழ் ஊற்றி கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன ஒன்றும் இல்லாத குடும்பமா, நீ கொடுக்குற கூழை குடிக்கிறதுக்கு இங்கே உட்காந்துருக்கம்மா, நீ அதில் என்னென்னத்தை போட்டு கலந்தீங்களோ எனக்கு வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உன் புருஷன் கூழ் குடிக்கிறதுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போட்டு கொடுத்தேன் எல்லாத்தையும். அவன்கிட்ட என்ன எவ்வளோ நல்லவ மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்க, உன்னை பற்றி தெரியணும்ல, நீ எப்படியாப்பட்டவன்னு, அதுக்காக தான் சொல்லி அனுப்புன வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அத்தை, சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா முத்து அங்கேருந்து வராரு, குடிச்சிட்டு வராரு. அதுக்கப்புறம் ஸ்ருதி வராங்க. ஸ்ருதி வந்தோடனே இந்த மாதிரி கோயிலுக்கே அவர் வந்துட்டார், நான் வசமாக மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. விடுங்க, அதெல்லாம் சமாளிச்சிக்கலாம், விடுங்க. நீங்கள் உங்கள் தம்பி பர்த்டே போய் சந்தோஷமாக கொண்டாடினீங்களே, அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், அவரை கோவத்தை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ இங்கேருந்து முத்து வராரு குடிச்சிட்டு மீனா போய் இப்படி பிடிக்க போகிறாங்க. கீழே உழுவ போகிறாரு. என்னை தொடாத நவரு, எனக்கு ஏங்க இப்படி குடிக்கிறீங்க, குடிக்காமல் தானே இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்னா மதிப்பு கொடுக்குற, என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குற பொண்டாட்டியாக இருக்கா, எனக்கு மதிப்பு கொடுக்குற பொண்டாட்டி இருந்தால் நான் அவள் சொல்கிறத நான் கேட்கலாம், நான் என்னத்துக்கு குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டுட்டேன். என் பொண்டாட்டி அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி நான் இந்த இடத்துல தான் நின்று சொன்னேன். பார்த்தாக்கா உன் தம்பிக்காக அங்கே கூழ் ஊற்றிக்கிட்டு இருக்க. அப்போ உன் தம்பி தானே உனக்கு முக்கியம், உன் தம்பி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்க, உன் புருஷன் மேலே ஒரு பாசமும் கிடையாது அப்படின்ட்டு அவர் வளர்றாரு முத்து. இவங்க அப்படி என்னங்க அவன் அவங்களுக்கு பண்ணிட்டான், அந்த அளவுக்கு அவன் மேலே வெறுப்பை காட்டுறீங்க, அப்பா இல்லாத பிள்ளை அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இல்லாத பிள்ளைங்க இந்த உலகத்தில் போய் பாரு, எவ்வளோ பிள்ளைங்க வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லா சம்பாரித்து குடும்பத்தை பார்க்குறாங்க, உன் தம்பி மாதிரி தருதலையாக எவனும் சுற்றிக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உடனே மீனாவுக்கு கோவம் வருது. அவனை அந்த அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு அவன் என்ன தான் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ இதோட இருக்குது.
இப்போ வந்து நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க. அதில் இங்கேருந்து விஜயா வந்து சொல்கிறாங்க, இப்போ எனக்கு அல்வா சாப்பிட்ணும் மாதிரி இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நான் எவ்வளோதோ எதிர்பார்த்தேன், ஆனால் கொஞ்சமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எதிர்பார்த்தது நடந்துட்டுல, எனக்கும் அவருக்கும் சண்டை ஆயிடுச்சுல்ல, உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டில் இருக்க போகிற நாளை வந்து எண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு, இதோட உங்கள் 2 பேருக்கும் அவன் இதுக்கப்புறம் உன்னை எந்த அளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான், நீ எந்த அளவுக்கு நடிக்கிறங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். இதுக்கப்புறம் வந்துட்டு அவன் குடிக்காமல் இருக்க மாட்டான். நான் கூட நினச்சேன், என்னடா கொஞ்ச நாளாக பொண்டாட்டி பேச்சை கேட்டு குடிக்காமல் இருக்கானேன்னு. இப்போ பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு, இதுக்கப்புறம் பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மீனாவுக்கு அப்படியே ரொம்ப புருஷன் குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு கவலையில் நிற்கிறாங்க. இதோட சிறகடிக்க ஆசை முடிஞ்சிருக்கு. மீனா போனது வந்து தப்புன்னுலாம் சொல்லவே முடியாது. தம்பி வந்து கெட்டவராக இருக்கார், கெட்டவங்களோட சேர்ந்துக்கிட்டு இருக்கார். அதுக்காக வேண்டி தண்டனை கொடுக்கறதுக்கு பிறந்த நாள் தான் ஒரு நாள் கிடையாது. அது அவங்க போனது தப்பு கிடையாது. அவர் போவேணான்னு சொன்னார், சரி ஓகே, அவங்க தம்பியோட பாசம் போயிட்டாங்க. தம்பியை வந்து திருத்துறது அந்த ஒரு நாள் பிறந்த நாளைக்கு போகாமல் இருந்துட்டு அவர் திருந்துட போகிறது கிடையாது. அவர் திருந்த மாட்டார், அவ்வளோதான். அவர் வந்துட்டு அவருடைய குடும்ப சூழ்நிலை தெரியும், அவர் வந்து இந்த அளவுக்கு கெட்டவர்னு தெரிஞ்சும் ஒருத்தர் கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றுறது அவருடைய இது. அவர் திருந்தாததும் திருந்தாமல் போகிறதும் அவரோட கையில் தான் இருக்குது. மீனா ஒரு நாள் பிறந்த நாளைக்கு போகாமல் இருக்கிறதுனால அவர் திருந்த போகிறது கிடையாது. அதனால் மீனா வந்து நம்ம தம்பியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க மேலே தப்பு சொல்கிறதுக்கு முடியாது. இதே முத்து வந்து பேசுகிறாரு, போகக்கூடாது, நான் சொன்னேன் நீ என் பேச்சை மீறி போயிட்டேன்னு. முத்து வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவங்கள அசிங்கப்படுத்துகிறாரு. அவங்க மீனா வீட்டு குடும்ப ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் அவங்க வீட்டில் போய் இது மாதிரி தான் கலவரத்தை பண்ணிவிட்டு ஓடியாடுறாரு. அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத அவர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு. அங்கேருந்து ஒவ்வொரு வாட்டியும் போய் அவங்க வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு தான் ஓடியாடுறாரு அவர். அவங்க வீட்டுக்கு போய் ஹவுஸ் ஓனரை அடிக்கிறது, தம்பியை அடிக்கிறது, அதை பண்ணுறது எல்லாம் தப்பு நடக்குதுன்னா சரி, அவங்க வீட்டுக்கு போன நேரம் நம்ம வந்துட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வரணும்னு வரமாட்டுறாரு. ஒவ்வொரு நேரமும் அவர் வந்து அங்கே போய் அசிங்கப்படுத்திட்டு தான் வர்றாரு. இப்போ கூட கோயிலில் எல்லோரும் சந்தோஷமாக கூழ் ஊற்றிட்டு இருக்காங்க, எல்லோரும் தெரிஞ்சவங்கெல்லாம் நிற்கிறாங்க. சரி, அந்த இடத்துக்கு போனாரா, உனக்கு எட்டியிருந்து பார்க்கணும், அப்படி இல்லையா கிட்ட போய் ஒரு டம்ளர் கூழ் கையில் வாங்கினார்ல, அதை குடிச்சிட்டு அவர் கம்முன்னு போயிடணும். வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசணும். அதை விட்டுட்டு கோயில்லையே எல்லாருக்கு முன்னாடி வந்துட்டு பேசுகிறது அது தப்பான விஷயம் இல்லை. அவங்க எல்லோரும் என்ன நினப்பாங்க, அப்போ வந்துட்டு இப்போ ஏதோ சண்டை ஏதோ பிரச்சனை அப்படின்னு தானே. அப்போ மீனாவுக்கு தானே அசிங்கம், அப்போ மீனாவை தானே அசிங்கப்படுத்துகிறாரு, அது தப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, முத்து இந்த அளவுக்கு கோவப்படுறாருல, அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் அவங்க அம்மாவும் சரி அவங்க அண்ணனும் சரி மீனாவை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு அசிங்கமாக பேசுகிறாங்க. மீனாவோட குடும்பத்தை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அவங்க அம்மா. ஆனாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு மீனா அந்த வீட்டில் இருந்து தானே குடும்பம் பண்ணுறாங்க. இல்லை முத்துக்கிட்ட வந்து என்னை தனியாக கூப்பிட்டு போங்க, நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? அவங்க மனோஜ் என்னென்ன பாடுபடுத்துகிறாரு, ரோஹிணி என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க, விஜயா எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த வீட்டு வேலை மொத்தமும் மீனா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலைக்காரியை விட மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா குடும்பத்தை அவ்வளோ கேவலமாக அவங்களுக்கு முன்னாடியே அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. எல்லாத்தையும் தாங்கிறது யாரால்? முத்துக்காக தானே தாங்கிக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை இவர் தாங்கிக்க மாட்டாராம். அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மீனா வந்து ஒரு நல்ல மருமகளாக அந்த வீட்டில் இருக்கணுமா? இது என்ன நியாயம் இது? புருஷங்க பேச்சை கேட்க வேண்டியது தான். இது என்ன தப்பு பண்ணவா போகிறாங்க அவங்க தம்பி கூட பிறந்தா தம்பிக்கு பிறந்த நாள், அதுவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனாலும் சரிங்களாம், வீட்டில் போய் கேக்கு வெட்டுறதுக்கு போனாலும் சரிங்களாம். கோயிலில் கூழ் ஊற்றுற இடத்துக்கு ஒரு தம்பி கூட பிறந்த தம்பிக்கு பிறந்த நாள் எல்லோரும் கேட்க தானே செய்வாங்க, அக்கா வரலையான்னு கேட்க மாட்டாங்களா? அதுக்காக அவங்க போயிருக்காங்க. இது முத்து இதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னா அப்புறம் என்ன தான் இருக்குது? என்ன பெரிய அசிங்கப்பட்டுட்டார் அவங்க அம்மாட்ட. இதுக்கு முன்னாடி மீனா படாத அசிங்கத்தையா இவர் பட்டுட்டார்? அவங்க அம்மா டெய்லிக்கும் தான் அசிங்கப்படுத்துகிறாங்க, முத்துவையும் அசிங்கப்படுத்துகிறாங்க, மீனாவையும் அசிங்கப்படுத்துகிறாங்க. ஏன் அவங்க அம்மா மட்டும் அவங்க அப்பா பேச்ச மாரி எதுவுமே நடந்தது இல்லையா? அவங்க அப்பா எதை செய்யக்கூடாதோன்னு சொல்கிறாரோ அவ்வளோத்தையும் செய்கிறாங்க அவங்க அம்மாக்காரவங்க. அப்போல்லாம் மட்டும் அம்மாவை ஏற்றுக்கிறாரு, அப்போல்லாம் போய் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாரு. அப்போ அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கிறது? அவ்வளோது திருடி பொண்டாட்டியோட நகையை திருடி அண்ணங்காரனுக்காக விற்று கொடுத்தாங்களே, அப்போ அதெல்லாம் அதை மாதிரியா பண்ணாங்க மீனா? யார் வீட்டு நகையாதுன்னு திருடுனாங்களா? இல்லை வீட்டுக்குள்ளேயே போயிட்டு அவங்க வீட்டு நகையை யாரதான் திருடிட்டாங்களா? என்ன பண்ணிட்டாங்க அவங்க? முத்து பண்ணுறது ரொம்ப ஓவர். இந்த விஷயத்தில் முத்து பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது, தப்பு. அவங்க அம்மா அத்தனை தப்பு பண்ணுறாங்க. வீட்டுக்கு தெரியாமல் பத்திரத்தை கொண்டு அடமானம் வச்சாங்க, வீட்டுக்கு தெரியாமல் நகையை அடமானம் வைக்கிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. அந்த மனோஜுக்காக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அவ்வளோதையும் தாங்கிக்கிட்டு அவங்க அம்மா தான் முக்கியங்கிறாரு முத்து. ஆனால் மீனா வந்து தம்பிக்காக போய் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு என்னமோ அந்த மனுஷன் அந்த பேச்சு பேசுகிறாரு. இது ரொம்ப ஓவர் முத்து பண்ணுறது. நீங்களே சொல்லுங்கள், இந்த இடத்துல மீனா மேலே தப்பு இருக்கா முத்து மேலே தப்பு இருக்கான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு. ஆனால் விஜயா பண்ணுறது ரொம்ப ஓவர். முத்து குடிக்காமல் இருந்தப்போ அவங்களுக்கு வந்துட்டு கவலையாக இருந்துச்சான், பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு குடிக்காமல் நிறுத்திட்டானேன்னு. இப்போ குடிக்க ஆரம்பித்தோன்னா அல்வா சாப்பிட்ணும் மாதிரி இருக்கான். இப்படியேப்பட்ட ஒரு தாயை வச்சுக்கிட்டு தான் அவர் இந்த ஆட்டம் ஆடுறாரு முத்து. எந்த தாயாவது எப்படியாவது நம்ம புள்ள திருந்திட மாட்டானா, குடிக்காமல் நம்ம புள்ள குடும்பத்தை பார்த்து நல்லபடியாக திருந்திருப்பானான்னு எல்லா தாயும் அதை தான் நினப்பாங்க. அது மருமக திருத்தினான்னா யார் திருத்தினா, நம்ம புள்ள குடிக்காமல் இருந்தால் போதும் தான் நினப்பாங்க. நம்ம புள்ள வந்துட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்டு குடிக்காமல் இருக்கானேன்னு சொல்லி வருத்தப்படுற ஒரே தாய் நம்ம விஜயாவை தவிர வேறு யாரும் கிடையாது. இப்போ குடிக்க ஆரம்பித்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதான். அப்படி என்ன அந்த மீனா பண்ணிட்டாங்க? அப்படி என்ன கெடுதல் பண்ணாங்க அந்த மீனா? ஒன்றும் இல்லாமல் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தது அவ்வளோ பெரிய தப்பா? ரொம்ப ஓவர். இன்னொரு இது என்னென்னா, அவங்க கூழு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த பொண்ணு கூழ் எடுத்துகிட்டு வருது வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கணுன்னு. கூழு ஒரு டம்ளரில் ஊற்றி கொண்டாந்து விஜயாவுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கோமான்னு கேட்குறாங்க. ஏன் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கவங்க தான் கூழு குடிக்கணுமா? இந்த காலகட்டத்தில் சோறு சாப்பிட்றவங்க தான் ரொம்ப இதாக சொல்லணும். ஏன்னா கூழு தான் உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாரும் கூழு குடிக்கிறாங்க. இவங்க என்னன்னா, நாங்கள் என்ன சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கோமான்னு கூழ் எடுத்துகிட்டு வந்துருக்க, அதுலேயும் என்னத்தை போட்டு கலந்தீங்களோ, கூழில் போய் என்னத்தை போட்டு கலக்க முடியும்? அந்த அம்மா பேசுகிறாங்க பேச்சு. இவ்வளோ பேச்சையும் அவங்க பேசுவாங்களாம். அதெல்லாம் தாங்கிக்கணுமா மீனா? ஆனால் வந்துட்டு அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்தது அவ்வளோ பெரிய தப்பான் முத்து பண்ணுறது. சில விஷயங்களை ஏற்றுக்கலாம், சில விஷயங்களை ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கவே முடியாது. இவர் தான் இப்போ மீனாவை அசிங்கப்படுத்துகிறாரு எல்லாருக்கு எதுக்கவும். அவங்க அசிங்கப்படுத்தலை, அவர் பொண்டாட்டியே அவரே அசிங்கப்படுத்துகிறாரு எல்லாருக்கு எதுக்கவும். ஏன்னா போயிட்டு வந்தாண்ணா அவள் தம்பி ஃபங்க்ஷனுக்கு தானே போனா, மற்றபடி அவள் ஒன்றும் யார் நகையும் திருடி இல்லை, யாருக்கும் தெரியாமல் எதுவுமே பண்ணிடலையேன்னு கேட்கணும். அவர் தான் அங்கே சப்போர்ட் பண்ணணும் மீனாவுக்கு. ஆனால் அவரே மீனாவை விட்டு கொடுக்குறாரு. எல்லோரும் திட்டுங்க, கேவலமாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. என்னமோ போங்க, இன்றைக்கி தாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.